ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரியாணிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நம்ம பிரியாணி சமைச்சிருந்தாலும் அதுக்கு வந்துட்டு மெயினாக சைட் டிஷ் வந்து சூப்பராக இருந்தால் தான் அந்த பிரியாணியை நம்மளால் வந்துட்டு சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா, கத்திரிக்காய் புளிக்கூட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதை வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர நம்பர் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து புளிக்கூட்டு எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. புளிக்கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஸ்பெஷல் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு பொரியட்டும். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்துட்டு அது கூட வந்துட்டு எப்போயுமே இந்த புளி ஐட்டம்ஸ் எது பண்ணினாலும் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்காக வந்துட்டு கொஞ்சம் அதில் வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா தான் அதோட மனமும் சரி, ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறும் சரி கொஞ்சம் எரிச்சல் இல்லாமல் நல்லா கூலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நமக்காக இது காரத்துக்காக எடுத்து வச்சா ஒரே ஒரு பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகா ரெண்டும் அந்த ஒரே ஒரு வரமிளகா 2 காம்பக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. ஸோ சூடாகிடுச்சு. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்கூட்டு இது எல்லாம் பண்ணும்போது எப்போயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் கூட வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு வந்துட்டு ஒரு 4 பல் அதையும் ஆட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பூண்டு போட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கிடையாது, இது வந்து கூட்டு. ஒரு மாதிரி அந்த பிரியாணியில் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வீட்டில் 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்து கட் பண்ணேன், பெரிய கத்திரிக்காய். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். எப்போயுமே எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்கூட்டு இது எது பண்ணாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் கூட வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் கூட வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணங்கிறதுனால வந்துட்டு நமக்கு அது வந்து ஹெல்த் வைஸ் எந்த இஷ்யூம் கிடையாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ இது எப்படி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பூண்டும் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஸோ பச்சை மிளகா ஆல்ரெடி ஃப்ரை ஆன மாதிரி இருக்குது, வெங்காயமும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அழகாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் ஆல்ரெடி நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் பீஸாக நல்லா வரும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீளமாக வெட்டி போட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உலண்டு ஒரு மாதிரி செதஞ்சு போயிடும், பீஸாக எடுக்க முடியாது, அந்த மாதிரி போயிடும். ஸோ இந்த கொஞ்சம் நமக்கு வந்து பீசஸ் வேணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி டைஸ் கட்டிங் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சின்ன கத்திரிக்காய் வரைஞ்சினா நீங்கள் 4 கீரி கூட போடுங்க. கீறதுக்கு முன்னாடி அது சென்டரில் வெட்டிட்டு 4 கீறினீங்கன்னா இந்த மாதிரி பீசஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ கத்திரிக்காய் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தக்காளியில் பாதி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு இது போதுங்கிற அளவுக்கு நான் இப்போ ஒரு தக்காளியில் பாதி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த தக்காளியை வந்துட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆயிலே வந்துட்டு நல்லா சுருள கிண்டுவோன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம 1 பை 1 ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அதுக்கு தேவையான அளவு வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் வந்துட்டு அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் வந்துட்டு நம்ம மல்லித்தூள் போடுறோம். நமக்கு இதுக்கு இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த அளவு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் இந்த இதுகள்லேயே வந்துட்டு தக்காளியோட ஈரத்துலேயே வந்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மசாலா வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேறு என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் மசாலா அப்ளை ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊற்றலாம். புளி ஊற்றணும். ஸோ அது நம்ம ஊற்றிக்கலாம் மெதுவாக. ஃபஸ்ட்டு காய் வேகட்டும். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக வந்துட்டு இந்த மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், மனம் போகட்டும், அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு குக் பண்ணலாம். நான் ரொம்ப இல்லை, ஒரே 1 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வந்துட்டு அதே அளவு தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றி குழம்பாக்கிற வேண்டாம். ஏன்னா நம்ம கூட்டுங்கிறதுனால எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ அது கரெக்டாக ஃபினிஷிங் வரும் நமக்கு. ஸோ இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு விட்டலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக வேறு என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறத பின்னாடி பார்க்கலாம் வாங்க.
அடுப்பை ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஏற்றி விட்டுருவேன்னா. ரொம்ப ஏற்றுனீங்கன்னா என்ன கேட்டால் சீக்கிரம் தண்ணி சுண்டிடும், கத்திரிக்காய் வேகாமல் போயிடும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு நல்லா வந்து தண்ணி இஞ்சிருச்சு, கத்திரிக்காய் வெந்துருச்சு. ஸோ தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே தெரியும், தோலெல்லாம் உறிஞ்சி வருது. ஸோ அந்தளவுக்கு குக்காகி வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வந்துட்டு அடிஷ்னலாக இந்த இதில் வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன போட வேண்டியிருக்குன்னா புளி ஆட் பண்ணணும். ஸோ அந்த புளியை ஆட் பண்ணி விட்டு நம்ம வந்துட்டு கொதிக்க விடலாம். ஏன்னா கத்திரிக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புளியை போட்டிங்க அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா காயில் வந்துட்டு புளியை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குக் ஆகாது. அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு போதுங்கிற அளவுக்கு கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளியை போடணும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 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 எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து ஒரு புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபுல்லுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ புளியை போட்டு நல்லா கிண்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு நல்லா கிண்டி அந்த மசாலா அந்த புளியோட அந்த பச்சை வாசம் போகட்டும், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்போயுமே அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துலேயுமே அது அப்சர்வ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் குவான்டிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு வெல்லம் ஒரு பீஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வெல்லம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா அதோட புளிப்பை வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது பண்ணி ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அதே மாதிரி அது லைட் ஸ்வீட் வரும். ஸோ ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது அந்த புளிப்பும் இருக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக வந்துட்டு அந்த வெல்லம் எப்போயுமே ஆட் பண்ணுறது புளி குழம்பு இதுகளுக்கு. ஸோ அதையே இதில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் வந்துட்டு நான் வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் போட்டோம்னா தான் நமக்கு வந்துட்டு அந்த மனம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு இது சுருள நல்லா கிண்டுவோம். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து குழம்பா பண்ணல, கூட்டாக பண்ணுறதுனால வந்து ஒரு மாதிரி புளி கூட்டு மாதிரி வேணுங்கிறதுனால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். அந்த புளியோட அந்த பச்சை வாசம் போய் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த தண்ணி சுண்டுச்சினாலே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எதிர்பார்க்குற கலர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மேலே வந்துட்டு நம்ம நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வரும்போது கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த கலரு ஸோ அது பாயில் ஆனால் தான் அந்த ஃபினிஷிங் வரும் நமக்கு. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லாஸ்ட் அந்த ஒரு மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்லோவில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சரியான எக்ஸாக்டான அந்த ஒரு ஃபினிஷிங் வரும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரியாணிக்கு வந்துட்டு தொட்டுக்க தான் போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு கிரேவி மாதிரி இல்லாமல் ஸோ அதை வந்துட்டு கூட்டாக பண்ணோம்னா தான் நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சரியான காம்பினேஷன் பிரியாணிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளி இது கத்திரிக்காய் புளிக்கூட்டு வந்து ஸோ நிறையா எங்கள் ஏரியா மதுரை சைட்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம நெருக்கி வந்துட்டு ஃபினிஷிங் பொசிஷன் வந்துவிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மல்லித்தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதை அப்படியே மாற்றி பிரியாணி சுட ரெடியாக இருக்குது அப்படின்னா வாழை இலையில் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இப்போ ஃபினிஷிங் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு ஃபினிஷிங் பொசிஷன் வந்திருக்குன்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நல்ல ஒரு பயனுள்ளதான ஒரு வீடியோ ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கெல்லாம் ரம்ஜான், ஸோ வீக்கெண்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீக்கெண்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா அதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி எல்லாமே ஜீரக சம்பா ரைஸில் ப்ரிப்பேர் பண்ண வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் யாரும் பார்க்காதவங்களாம் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோடு வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. டேக் கேர்.